லட்சுமி வளையெல்லாம் லிஸ்ட்ல இருக்குல்ல? போட்டாச்சுங்க. மஞ்சள் மட்டும் தானங்க விட்டு போச்சு. அண்ணி எத்தனை வகை சாப்பாடுங்க? 7 வகை சாப்பாடுங்க. திங்கிறது மட்டும் கரெக்டா சொல்றேன் பாரு. நான்சென்ஸ். அந்த புட்டரிசியை மறந்துடாதீங்க. ஐயோ நல்ல காலம் ஞாபகப்படுத்துறீங்க. எப்ப அதை எழுதிக்க? கல்கண்ட மறந்துடாத. ஆமா அப்படியே அந்த குமுத கல்கியை மறந்துடாதீங்க. அம்மா என்ன விளையாடுறீங்களா? இப்ப என்னையா சொல்லிட்டேன்? ஆமா குமுத கல்கி எதுக்கு? நீ எதுக்கு கல்கண்டு கேட்ட? சாப்பிடுறதுக்கு. ஓ நான் படிக்கிறதுக்கு நினைச்சேன். சரி இது யார் எடுத்துட்டு போவா? தானே யாராங்க? ஏய் நீ ஏன்டா வெளிய நிக்கிற? ராத்திரி பூரா அந்த கழுதை தேடி பார்த்தனுங்க, எங்க இல்ல. அவ இல்லாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் இங்கே நிக்கிறேன். அதெல்லாம் ரெண்டு உள்ளவா. அது வந்து ராத்திரி அவங்க அம்மா சரி வீட்டுக்கு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல குளிச்சிட்டு வந்து சீக்கிரமா வேலை பாருங்க. என்ன வேலை? நம்ம தங்கச்சிக்கு சீமந்தம் தானே. சீமந்தமா? ஆமா சீமந்தம் தான். சத்தமே பிடிக்காத மனுஷன் நேரா வந்து கண்டிப்பா வரணும் மெதுவா சொல்லிட்டு போறேன்டா. டேய் இன்னைக்கு மொத்த குடும்பம் சோப்பாடு குடிச்சிட்டு கிளம்புங்கடா. என்ன நம்பவே முடியலையே. அட ஆமாப்பா, அதனாலதான் சீமந்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வராத மனுஷன் வந்து கூப்பிட்டுருக்காரு, போகாம இருக்க முடியுமா? சரி சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வேலையை பாரு. இதோ ஒரே நிமிஷம், நான் ரெடி ஆயிட்டேன். என்ன வேலைன்னு சொல்லுங்க. காஃபி. ஏய் நீ எப்படி இங்க வந்த? எப்படி வந்தான்னு கேட்காம எப்படி வந்தான்னு கேக்குறீங்க? நடக்கிற மாதிரி நடந்தா நாங்க கேக்குற மாதிரி கேட்டு இருந்திருப்போம். நீங்க ஒண்ணு கேட்க வேண்டாம். அவன் நேத்து ராத்திரியே வந்துட்டான். அவ வந்துட்டா நீங்க உள்ள விட்டுருவீங்களா? செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்தாச்சு, விட்ட வேண்டியதானே. திடீர்னு எப்படி மாறிட்டா? திடீர்னு மாறாம 6 மாசம் கழிச்சு மாறுவாங்கடா. அதான் திடீர்னு எப்படி ஞானோதயம் கேக்குறேன். அண்ணா அது ஒண்ணு இல்லண்ணே, நேத்து ராத்திரி அண்ணி வந்து. அட என்னம்மா இது போய் கால்ல விழுந்துட்டு? அண்ணி என்ன நீ என் கால போய் பிடிச்சு? ஐயோ நான் வேலைக்காரங்க. ஏமா துர்கா எந்திரிமா. நீ அப்படி என்னமா தப்பு பண்ணிட்ட? எந்திரிமா. என்ன மன்னிச்சிருக்க மாமா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். யார் சொன்னது நீ தப்பு பண்ணேன்னு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இல்லக்கா, எங்க அம்மாவுக்கு நான் உயிர். சும்மா சொல்லல. எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் செத்து போன உடனே எங்க அம்மாவும் சாவறதுக்காக விஷத்தை சாப்பிட போயிருக்காங்க. அப்ப சின்ன குழந்தையா இருந்தனா அந்த விஷத்தை தட்டி விட்டுருக்கேன். அது எங்க அம்மாவுக்கு என்ன விட்டுட்டு போறியம்மா, என்ன விட்டுட்டு போறியம்மான்னு கேக்குற மாதிரி இருந்துச்சா. அண்ணல் அது எனக்காகவே வாழறதா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அம்மாவே இன்னைக்கு என்ன செத்து போன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவங்க உயிரை விட இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அன்போ நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. எல்லாம் நீலி கண்ணீர். அத்தனை பேர் நம்பிட்டீங்களாக்கா? அட உட்றா, நீல கண்ணீர் பச்சை கண்ணீர்னு அதான் எல்லார் காலையும் பொத்து பொத்து விழுந்து மன்னிப்பு கேட்டுருச்சுல்ல. இதமா இவன் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு. இவன் ரொம்ப எதிர்பார்ப்பா. அட பாய போட்டு தலகாணி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்துடுறேன். காலில் விழுந்துரு. சரிங்க மாமா. ஏய் நீ காலை வரை விட்டுற, தொடாத. எந்திர எது? நீங்க தொட்டா சினிங்கி ஆக்கும். ஆமா நாங்க தொட்டா சினிங்கி, நீங்க தொடாமலே சினிங்குவீங்களே, அது எங்களுக்கு தெரியாதாக்கும். எதை எங்க பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க. ஏய் எனக்கே நீ சொல்லி கொடுக்கறியா? கொன்னுடுவேன். கொல்வீங்க கொல்வீங்க. என்னடி? ஏய் தங்கச்சி சீமந்தம் சொல்லிட்டு இருக்கீங்கல, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. போங்க பெண்கள் போய் சமையல். நல்லா இருக்கு. அம்மா நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? போய் நலங்க வைங்கம்மா, போங்கம்மா. ஐயோ நான்லாம் வைக்க கூடாதுங்க. ஐயா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? நலங்க வைக்க நல்ல மனசு தான் ஆகணும். போங்க. அட குடுங்க, உள்ள வாங்க 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 வாங்க. என்ன இப்படி சம்பந்தியில இப்படி லேட்டா வந்தா இப்படி? என்னங்க இவ்வளவு சவுண்டா வாசிக்கிறாங்க? கொஞ்சம் மெதுவா வாசிக்க கூடாது? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. வாங்க. எப்படிடா இருக்க? என்ன மச மசன்னு பாத்துட்டு இருக்கீங்க? வந்து நலுங்க வைங்க. வாங்க நீ. ஏன் நீ ஓசியாவது வாங்கி ஒரு பட்டுப்புடவை கட்டி கூடாதா? இப்படி யாரும் உங்களை வர சொன்னது? பரவாயில்லம்மா, எங்க வசதிதான் ஊருக்கே தெரியுமே. உங்களுக்கு பரவாயில்ல, ஆனா எனக்கு தான் அசிங்கம். சரி சரி சீக்கிரம் நலங்கு வச்சுட்டு போங்க. ஜட்ஜு பொண்டாட்டி காத்துட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க பொண்டாட்டி? அதான்ப்பா எனக்கும் ஒண்ணும் புரியல. உங்களுக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். நீங்க வாங்கம்மா. நகை எல்லாம் போட்டிருக்கு, கசகசன்னு இருக்கும். அதான் சிறுசிடுன்னு இருக்கு. அம்மா சின்ன மருமவள நீ போய் நலங்கு வைமா. ஏம்மா இந்த அண்ணன் மேல என்னடா கோவம்? கோவம் இல்ல, அவமானமா இருக்குது. அங்க பாருங்க, அவ்வளவு பெரிய சீருக்கு மத்தியில வேணும்னே காக்கைக்கு சோறு வச்ச மாதிரி உங்க அண்டா குண்டாலாம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. எதுக்கு? எங்க அம்மா வீட்டு சீருன்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்கா? இதுல என்னமா அசிங்கம்?
எங்களால முடிஞ்சதானே செய்ய முடியும். உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் செய்யல நான் கேட்க போறேன். ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு தான் கேக்குறேன். சரி சரி தப்புதான். எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருமா. நான் சிரிக்கிறது யாரும் பார்க்கல. நீங்க செஞ்சதை பார்த்துதான் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு என் மாமனாரு திருந்தி ஏதோ உங்களை கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு கும்பலோட கும்பலா வந்து அச்சதைய போட்டு சாப்பிட்டு போக வேண்டியதானே. சரி சரி இங்கேயே நிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். இதானமா உனக்கு அசிங்கமா தெரியுது? விட்றா, வாடா. மாமா இதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க? இதாண்டா உன் தங்கச்சி கேவலமா தெரியுது? என்னன்னு கேளு. மாப்ள, நீ எதை நினைச்சு வந்தியோ அந்த பாசம் உன் தங்கச்சி கிட்ட இல்ல, வறண்டு போச்சு. வாங்கியா போலாம். ஏனுங்கண்ணா தங்கச்சி இப்ப நல்லா பேச பழகிட்டால. அது என்ன குழந்தையா? அதுவே ஒரு குழந்தைய பெத்துக்க போகுது. இது கூட பேசுனா எப்படி? தங்கச்சி கோவப்படுறத பார்த்தா அதுக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பொட்ட புள்ள பிறந்தா வேணாம்னு சொல்லுவீங்களாக்கும்? ரெட்ட பிள்ளை பறக்கட்டும், இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஏன் ஸ்கேன் எக்ஸ்ரே மிஷின் எல்லாம் மடியில கட்டிட்டு வந்தீங்களா? அடடடடா, நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்களாமா? ஏன் முறைக்கிறீங்க? உங்களுக்கு தங்கச்சியை பத்தி பேசினா வயிறு ரொம்பிடு. எனக்கு அப்படியா? பசி தாங்க முடியல. ஆத்தோரமா வண்டி நிறுத்தி சொல்ல, நான் சாப்பிட்டு தான் வருவேன். அண்டாவது எல்லாம் பிரிச்சு வைக்க சொல்றேன். யார பார்த்து டேன்னு சொன்னீங்க? உங்களை சொல்லு சார், வண்டிக்காரன்னு சொல்றேன். எத்தனை வண்டிய? என்ன என் பேச்சுக்கு அவ்வளவு மரியாதை? உடனே வண்டி நிறுத்திட்டானுங்க. உங்களுக்கு மரியாதை இல்ல. எட்ட பாருங்க. எதுக்கு எட்ட பாக்குறது, ஏழை பாக்குறதெல்லாம்? அட எந்திரிச்சு பாருங்க. ஆண்டா, இப்ப எதுக்கு இவ தலைதறிக்கு ஓடி வர்றா? அங்க திட்டுனது பத்தாதுன்னு துறை துறை திட்டுவா. டேய், வண்டியை டர்ன் பண்ணி மலை மேல ஏத்துறா. அவ என்ன திட்டினாலும் கேட்காது. யோ சுமாரியா என்னடா யோங்கிற? என்ன சூ செருப்புங்கிற மரியாதை குறையுது? டேய், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா உங்க ஃபேமிலிக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் நோடா. அப்ப இறங்கி போயா. இறங்கி போக முடியாதுடா. யமதர்ம உட்கார்ந்திருக்கான். உங்க கிட்ட பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? நான் என்ன ஜனாதிபதியா? ஏன் இப்படி அழுகுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சுமா? என்னாச்சு? என்னமா அப்படி நர்வஸா வந்துட்டு? என்னாச்சுமா? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. எதுக்கு? வைத்திய மாதிரி பேசாத. நீ எங்களை என்ன வேணா பேசலாம். உன்னை விட்டு வேற யாருக்குமா அந்த உரிமையா இருக்கு? அதனால தானே நான் பேசினேன். அதே வார்த்தைகளை அத்தனை பேர் மத்தியில அவங்க பேசுறதாங்கன்னா நீங்க என்ன ஆயிருப்பீங்க? எங்க அண்ணனுங்களுக்கு காசு பணம் இல்லாம போயிடலாம், ஆனா மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு. அதுக்காக ஏண்டா கண்ணு அடற? அவங்கள பத்தி நமக்கு தெரியுமே. ஆமாண்ணா, என் புருஷனும் உங்க அப்பாவும் உங்க சொத்து பூராவே உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதா சொன்னாங்க. நானும் முதல்ல அதை நம்பிட்டேன். ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது அதெல்லாம் நாடகம்னு. பத்திரத்துல என்கிட்ட கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டு உங்களை கேவலப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அதுக்கு தானே இந்த சீமந்தமே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நானே உங்களை கேவலமா பேசி வெளியே அமிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சும்மா இருமா. நாங்க என்ன உன்னை தப்பா நினைச்சோம்? மன்னிக்கிறதுக்கு மன்னிச்சிரு மன்னிச்சு. இந்தாங்கண்ணே, இந்தாங்க இந்தாங்க. நீ உங்க ஆசீர்வாதம் இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். எனக்கு மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும். தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோம். எங்க அண்ணி எனக்காக கொண்டு வந்து வளையலுங்கெல்லாம்? அது அத போட்டுக்கிறதுக்கு தான் நான் தங்க வளையெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். இது கொண்டு வரேம்மா. என் சீமந்த சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இதோ எடுத்துட்டு வரேன். எங்களுக்குள்ளாந்து செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி. ஏய், எம்பி பொண்ணு கிட்ட தனியா பேசிட்டு என்னடா அர்த்தம்? தள்ளிட்டு போலான்னு பாக்குறியா? பிச்சைக்காரா நாயே. அண்ணா ஸ்டாப் பண்ணு. ஏய், அண்ணா என்ன பண்றீங்க? விடுடா அவளை. எந்த அண்ணனுக்கு நியாயமா வர வேண்டிய கோவம் தான். பெரிய ஹீரோவா நீ? அண்ணா வேணாம். டைலாக் எல்லாம் விடுற. யார் போய் தடுக்கறதுக்கு ப்ளீஸ்? அண்ணா அண்ணா நான் கூப்பிடுறேன். லிசன் ப்ளீஸ். திருப்பி அடிக்க வேண்டியதுதானடா. அடிச்சா சண்டை பெருசாயிருமே. சண்டை வரட்டு மேடா. எத்தனை நாளைக்கு அந்த கையும் காலையும் வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கிறது? 4 பேரை குத்துவோம் மேடா. அண்ணனுக்கு லவ் மேட்டர் தெரிஞ்சா கோவப்படுவார்ல. ஓ படுத்து மேடா. சத்தம் போட்டு பேசாதீங்க, அண்ணனுக்கு தெரிஞ்சிரு போகுது. தெரிஞ்சிருச்சுடா. அண்ணே அண்ணே மச்சான்
சென்ட்ராஸ் உடனே காலேஜுக்கு வந்திருக்கான். உடனே இங்க இருந்து கிளம்பு. என்னது கிளம்புவா? ஏய் நீ போடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் ஏய் டேய் ஸ்டாப். நீ சும்மா இருடா, அவன் பாத்துக்கோடா. போடா. ஐயா நீங்க கரிச்சுப்பாளையம் பண்ணைக்காரர் தர்மராஜோட மகன் செல்வராஜ். நான் யாரோன்னு யாரா தானேயா? எவனோ ஒருத்தன் தம்பி மேல கை வச்சானே, கூப்பிடு அவனை. ஐயா உங்க கோபம் நியாயம்தான். ஆமா நாங்க பேசி சரி பண்ணிட்டோம், நீங்க பிரச்சனையாக்கிறாதீங்க. என்ன இது எம்பி வீட்டு மேட்டர். எம்பி அது பிரைம் மினிஸ்டர் ஆகுது, கூப்பிடு அவனை. ஜெயிச்ச எம்பியோட மகனுக்கு கோவம் வரலாம், ஆனா அந்த எம்பியை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எங்களுக்கு கோவம் வரக்கூடாதா? கூப்பிட போறீங்களா இல்லையா? நான் தான்டா அந்த எம்பியோட பையன். என்ன பண்ண போற? டேய் அவன் அடிங்கடா. போய் நிறுத்தமா சும்மா வேடிக்கை பாக்குறேன். சும்மா நீ பாக்குற, சந்தோஷமா தான் பாக்குறேன். அது இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.